இப்போ நேரு வந்து இண்டோர் ஸ்டேடியமோ நேரு வந்து அவுட்டோர் ஸ்டேடியமோ உள்ளவங்க கூட அது கரெக்டாக அவ்வளோ க்ரௌடு வராது. கண்டிப்பாங்கண்ணா. நீங்கள் அதுக்குள்ள இன்விடேஷன் கொடுத்து தான் நீங்கள் இன்விடேஷனுக்கு மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கூட்டம் வந்து மீண்டும் அதிகமாக வரும். ரொம்ப அவர் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு டோட்டலாக வந்து ஆஃப் ஆயிட்டார். ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி சென்டிமெண்ட் உள்ளவருங்க அவர். நீங்கள் அவர் ஃபிலிம்லாம் ஆக்ட் பண்ணும் போதெல்லாம் ஷாஜகான், ஆதி, சிவகாசி அண்டு போக்கிரி, கில்லியிலலாம் நான் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் காண்டர். அது ரொம்ப பேச மாட்டார். அதாவது ரொம்ப பிடித்தவர்கிட்ட நிறைய பேசுவார், பிடிக்காதவர்கள் அவர் யாருமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவர் சொல்லிடுறேன் நான். அவர் வந்தாலும் பேசுவார். பட் ஆனால் நான் ரொம்ப ரொம்ப குவைட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ இந்த கரூர் சம்பவம் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாச்சு. இருந்த ஒரே தங்கச்சியும் வேற இறந்ததுக்கு அப்புறம் ஒரு தனிமரமாக ஒரு ஃபேமிலியில் ட்ராவல் பண்ணுவார். அந்த சென்டிமெண்ட், அந்த ஃபீலிங்லாம் அவருக்கு வந்து ரொம்ப அட்டாக் பண்ணும். இந்த கரூர் சம்பவமே 41 பேர் போது அது உடனே மீண்டே வர முடியல அவர்னால. அதனால அறிக்கையே அவரால் என்ன கொடுக்குறதே தெரியலேன்ட்டார். ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கட்சி தலைவர், சினிமாவில் அவ்வளோ டைலாக், பஞ்சு டைலாக் பேசுகிறவர் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டாரு. நீங்கள் பார்த்தீங்க அவருடைய மனசு எந்த மாதிரி குழந்தைத்தனமாக இருக்குன்னு நீங்கள் பாருங்க. நீங்கள் அங்கே தான் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அவர் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணார், வேண்டாம். ஸோ இந்த ஜனநாயகம் படத்தினுடைய ப்ரமோஷனோ